திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உறையூர் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டு வைத்திருந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த 4 வயது சிறுமி உட்பட 4 பேர் கடும் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி காரணமாக உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வயிற்றுப்போக்கு காரணமாக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உறையூர் குழுமணி ரோடு காமாட்சி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 75 வயது மூதாட்டி ஆனந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நுரையீரல் தொற்றால் ஆனந்தி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் 10 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்து தமிழ்நாட்டில் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று தமிழகத்தில் வெப்பநிலை அதிகமாக பதிவான மாவட்டங்களில் ஈரோடு, கரூர் மற்றும் மதுரை ஏர்போர்ட் ஆகியவை முன்னிலையில் உள்ளன. வேலூரில் 104.18 டிகிரியும், கரூர் பரமத்தியில் 103.1 டிகிரியும், ஈரோட்டில் 102.92 டிகிரியும், திருச்சியில் 102.74 டிகிரியும் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஆன்லைன் பட்டாசு விற்பனை குறித்து மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர், வெடிபொருள் கட்டுப்பாட்டாளர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக பட்டாசு விற்பனை தடை செய்யும் வகையில் ஆன்லைன் பட்டாசு விற்பனை குறித்து சமூக ஊடகங்களில் விளம்பரம் வெளியிடுவதை தடை செய்து உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ராஜச்சந்திரசேகர் தாக்கல் செய்த மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் மனு குறித்து மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர், மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். துணை குடியரசுத் தலைவர் வருகையையொட்டி நீலகிரி மாவட்டம் தீட்டுக்கல் மற்றும் மசினக்குடி தளங்களில் ஹெலிகாப்டர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. உதகை ஆளுநர் மாளிகையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆளுநர் RN ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டினை 25ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைத்து முதன்மை விருந்தினராக கலந்து கொள்கிறார். இதற்காக நாளை கோவை சூலூர் ராணுவ விமான தளத்திற்கு வருகை புரியும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை தீட்டுக்கல் பகுதிக்கு வருகை புரிந்து சாலை மார்க்கமாக ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார். அவர் 3 நாட்கள் தங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தீட்டுக்கல் மற்றும் மசனக்குடி ஆகிய ஹெலிகாப்டர் தளத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அருகே தீ விபத்தில் எரிந்த ATM இயந்திரத்தில் இருந்து 8 லட்சம் ரூபாய் சேதாரம் இன்றி தப்பித்துள்ளது. சிட்லப்பாக்கம் அண்ணா தெருவில் உள்ள தனியார் வங்கி ATM மையத்தில் கடந்த 19ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டு ATM இயந்திரம் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நெருப்பை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக இயந்திரத்துக்குள் வைத்திருந்த 8,35,500 ரூபாய் எரிந்ததா தப்பித்ததா என்று அதிகாரிகள் தரப்பில் கேள்வி எழுந்த நிலையில் 4 நாட்கள் கழித்து அதனை திறந்து பார்த்தபோது ரூபாய் தாள்கள் எந்தவித சேதாரமும் இன்றி தப்பியது. அதிகாரிகளை நிம்மதி பெருமூச்சு விட செய்தது. திருப்பூரில் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து ஆன்லைனில் நீரூற்று லைட் ஆர்டர் செய்வதற்கு இரவு விளக்கை அனுப்பி வைத்து மோசடி நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர் புகார் தெரிவித்துள்ளார். விஜயாபுரம் PVG கார்டன் பகுதியைச் சேர்ந்த வணிக நிறுவனம் நடத்தி வரும் ஜான்சன் 700 ரூபாய் மதிப்பிலான நீரூற்று லைட்டை இன்ஸ்டாகிராம் விளம்பரத்தை பார்த்து ஆர்டர் செய்துள்ளார். ப்ளூ டாட் டெலிவரி நிறுவனத்தின் மூலம் வந்த பார்சலை பணம் கொடுத்து வாங்கி பிரித்து பார்த்தபோது அதில் 30 ரூபாய் மதிப்புள்ள இரவு விளக்கை அனுப்பி மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து ஆர்டர் செய்த நிறுவனத்திடம் கேட்டபோது எந்தவித பதிலும் இல்லை என்றும், எனவே ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருக்கவும் பாதிக்கப்பட்ட ஜான்சன் கேட்டுக்கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கோடை ரோடு அருகே பிறந்த பெண் சிசுவை கொலை செய்து
வீட்டின் அருகே புதைத்த கொடூர தாய் கைது செய்யப்பட்டார். ஊத்துப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் சிவசக்தி தம்பதிக்கு கடந்த 16ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் 2வது பெண் குழந்தை பிறந்துள்ளது. மறுநாள் வீடு திரும்பிய நிலையில் குழந்தை இறந்ததாக கூறி வீட்டருகே புதைத்துள்ளனர். இதுகுறித்து அங்கன்வாடி பணியாளர் சமூக நலத்துறைக்கு அளித்த தகவலில் சிசுவின் மரணம் குறித்து மருத்துவ குழுவினர் கேள்வி எழுப்பியது. முன்னுக்கு பின் முரணாக பேசிய சிவசக்தியை அம்மை நாயக்கனூர் போலீசார் விசாரித்தனர். அப்போது 2வதும் பெண் குழந்தையாக பிறந்ததால் கணவர் வீட்டில் பிரச்சனை ஏற்படும் என சிசுவை கொன்று புதைத்ததாக ஒப்புக்கொண்டவரை போலீசார் கைது செய்தனர். புதைக்கப்பட்ட சிசுவின் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மனைவியை மின்சாரம் பாய்ச்சி கொல்ல முயன்ற கணவனை போலீசார் கைது செய்தனர். எல்ஜி புதூரை சேர்ந்த முருகன் அவரது மனைவி அன்பழகியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி அவரை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு வீட்டின் கதவை திறந்த அன்பழகி மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தகவலின் பேரில் விருதம்பட்டு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இரும்பு கதவின் கீழ் தண்ணீரை ஊற்றிவிட்டு கதவில் மின்சாரத்தை பாய்ச்சி மனைவியை கதவை திறக்க சொல்லி முருகன் கூறியது தெரியவரவே மனைவியை கொல்ல முயன்ற கணவனை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 3 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர தந்தையை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சாக்கைக்கோட்டை அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்லையா மதுபோதையில் வீட்டில் இருந்த தனது 3 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து சிறார் உதவி மைய எண்ணுக்கு அந்த குழந்தையின் தாயார் அளித்த தகவலை தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ஜாயிரல் காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை மேற்கொண்டு காம கொடூரனான தந்தையை போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் வர்த்தக உரிமம் வழங்க லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி சுகாதார ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த சரவணன் என்பவர் குடிநீர் வியாபாரம் செய்வதற்காக வியாபார தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் பிரகாஷை அணுகியுள்ளார். அவர் 5000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்று லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் வழங்க உடன்பாடு இல்லாத சரவணன் காஞ்சிபுரம் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு போலீசாரிடம் இது சம்பந்தமாக புகார் அளித்தார். இதனையடுத்து ஊழல் தடுப்பு போலீசார் சரவணன் மூலம் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடுவிய பணத்தை பிரகாஷ் வாங்கும் பொழுது அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் அருகே பட்டா மாற்றம் செய்ய 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வளவனூர் நில அளவையர் ஸ்டாலின் அவருக்கு உதவியாக இருந்த நரையூர் கிராம உதவியாளர் கிருஷ்ணன் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். நரையூரை சேர்ந்த ராஜு என்பவரிடம் மனைப்பிரிவு பட்டா மாற்றம் செய்வதற்காக லஞ்சம் வாங்கிய போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக லஞ்சம் கேட்பது குறித்து ராஜு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தகவல் அளிக்க அவர்கள் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ஸ்டாலின் பெற்றுக்கொண்ட போது கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு உதவியதாக கிருஷ்ணனையும் போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போக்குவரத்து போலீசார் வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபட குழு தர்பூசணி ஜூஸ் வழங்கப்பட்டது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகள் மட்டும் இன்றி பணியில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து போலீசாரும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். அவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான்சன் போலீசாருக்கு பழசாறு, மோர், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்க உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கோவில்பட்டி கால்நடை மருத்துவமனை அருகே உள்ள சிக்னல் நகர் பகுதிகளில் உள்ள முக்கிய சந்திப்புகளில் பணியாற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு தர்பூசணி ஜூஸ், மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஜவ்வரிசி குடவுனில் தீப்பிடித்ததில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாக்குகள் தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. அம்மம்பாளையம் பகுதியில் தாமோதரன் என்பவருக்கு சொந்தமான ஜவ்வரிசி குடவுனில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் ஜவ்வரிசியை பேக் செய்ய வைக்கப்பட்டிருந்த 16,000 சாக்கு பைகள் எரிந்து கரும்புகை வெளியேற தொடங்கியது. தகவலின் பேரில் வந்த ஆத்தூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் 2 மணி நேரம் போராடி நெருப்பை அணைத்த போதிலும் சாக்கு பைகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. நல்வாய்ப்பாக அங்கு யாரும் இல்லாததால் உயிருக்கு ஆபத்து இல்லை. இதனிடையே மின்கசிவால் விபத்து நிகழ்ந்ததா, அது யாரேனும் தீ வைத்தார்களா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவை செட்டிப்பாளையம் கொச்சின் புறவழி சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் இணைந்து 27ஆம் தேதி நடத்தும் மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் 800க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிடிபடாத காளையின் உரிமையாளர்களுக்கு முதலமைச்சர் சார்பிலும் மிக சிறந்த மாடுபிடி வீரருக்கு துணை முதலமைச்சர் சார்பிலும் சொகுசு கார் பரிசு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தின் முகப்பில் ஜல்லிக்கட்டு பூங்கா அமைக்கப்பட்டு அதில் பிரம்மாண்ட காளையை இளைஞர்கள் அடக்குவது போன்ற சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செலின் பைட்டன் ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் தளபதி முருகேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். காஷ்மீரில் தீவிரவாதிகளின் துப்பாக்கி சூடு எதிரொலியாக தமிழக கேரள எல்லையான புலியூர் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கேரளா மற்றும் தமிழகத்திற்கு இரு மார்க்கத்திலும் வந்து செல்லும் அனைத்து வாகனங்களையும் முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே எல்லைப் பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக போலீசார் கேரளாவில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்திய பிறகே தமிழக எல்லைக்குள் அனுமதித்து வருகின்றனர். குறிப்பாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது இந்த தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்நிய நபர்கள் யாரேனும் ஊடுருவாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லைப் பகுதியில் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மசூதிகள் மற்றும் கோவில்களுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தர்கா கோவில் விவகாரத்தில் ஏப்ரல் 30 உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பு வழங்குகிறது. திருப்பரங்குன்றம் தர்கா மற்றும் மலைக்கோவில் தொடர்பாக தாக்குதல் செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திருப்பரங்குன்றம் மலை முழுமையாக இந்து கோவிலுக்கு சொந்தமானது, அங்கு இந்துக்கள் இருப்பதால் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என ஒரு தரப்பு வாதிட்டது. அரசு தரப்பில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஏற்கனவே தர்கா கோவில் பகுதியில் முறையாக பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரவர் பகுதிகளில் அவரவர் விரும்பும் வழிபாட்டு முறைகளை எந்த தடையும் இல்லாமல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தர்கா தரப்பிலோ வெளியே இருந்து வரக்கூடிய சில இந்து அமைப்புகள் தான் பிரச்சனைகளை எழுப்பியதாக கூறப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும், எனவே இந்த விவகாரத்தில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். இதில் கூடுதல் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினால் அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வமாக பதில் மனுவை தாக்கல் செய்யலாம் என கூறி வழக்கு தீர்ப்புக்காக ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மயிலாடுதுறையில் அரசால் தடை செய்யப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய இருவரை போலீசார் கைது செய்தனர். நத்தம் பெட்ரோல் பங்க் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட எஸ்ஐ பிரியங்கா தலைமையிலான போலீசார் இருசக்கர வாகனத்தில் சாக்கு மூட்டைகளுடன் வந்த இருவரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் கொண்டு வந்த 5 சாக்கு மூட்டைகளில் 45 கிலோ எடை கொண்ட 2160 பான் மசாலா பாக்கெட்டுகள், 1350 ஹான்ஸ் பாக்கெட்டுகள், 760 கூலிப்கள், V1 குட்கா பாக்கெட்டுகள் என 2 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக போதைப் பொருட்களையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து வைத்தீஸ்வரன் கோவிலை சேர்ந்த ரமேஷ், திட்டையை சேர்ந்த குமரகுரு ஆகிய இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் புனலூர் அருகே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பின் தலைவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தகவலின் பேரில் தலசிரா என்கின்ற பகுதியில் சோதனை மேற்கொண்ட போலீசார் அங்கு முகாமிட்டிருந்த இளைஞர்களிடம் விசாரணை நடத்த முயன்ற போது அவர்கள் தப்பி சென்றுள்ளனர். அதில் சிக்கிய ஒருவர் புனலூர் பகுதியை சேர்ந்த SFI மாணவர் அமைப்பின் தலைவரான முசின் என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 20 கிராம் எடை உள்ள பல லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட ATMA என்கின்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய அவரது கூட்டாளிகளையும் தேடி வருகின்றனர். மாவட்டம் பன்ருட்டி அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 800 கிலோ ரேஷன் அரிசியை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவதிகை ரயில்வே காலனி பகுதியில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து மொத்தமாக கடத்தி விற்பனை செய்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் உணவு கடத்தல் தடுப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுரேஷ் என்பவரின் வீட்டை சோதனை செய்தபோது 800 கிலோ ரேஷன் அரிசியை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா பயணிகள் தீவிரவாத கும்பலால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் சேலத்தில் இந்திய விமானப்படை வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். கோவை சூலூர் விமானப்படையை சேர்ந்த 30 பேர் குழுவினர் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். விமானத்தில் சென்று எவ்வாறு தேடுதல் வேட்டை நடத்துவது, தீவிரவாத கும்பலை கண்டவுடன் சுற்றி வளைத்து எவ்வாறு தாக்குவது, விமானத்தில் இருந்து எவ்வாறு கீழே இறங்கி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு பயிற்சிகளை அவர்கள் மேற்கொண்டனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 4வது மாடியில் இருந்து வடமாநில இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்தது மருத்துவமனையில் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. மேற்கு வங்கத்தை சேர்ந்த விகாஷ் வர்மன் கேரளாவுக்கு பணிக்கு செல்வதற்காக ரயிலில் வந்தபோது திருப்பூர் அருகே கூலிப்பாளையம் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து குதித்தபோது காலில் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற விரும்பாமல் வெளியேற நினைத்தவர் வெளியில் காவலர்கள் நின்றதால் 4வது மாடிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாக அங்கேயே இருந்தவர் போலீசார் தன்னை பிடித்து விடுவார்களோ என அச்சத்தில் தப்பிக்கும் போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். IPL தொடரின் 41வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை மும்பை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டிற்கு 143 ரன்கள் எடுத்தது. ஹைதராபாத் அணியில் அதிகபட்சமாக கிளாசன் அரை சதம் அடித்து 71 ரன்னில் ஆட்டமிழந்தார். மும்பை அணி சார்பில் போல்ட் 4 விக்கெட் வீழ்த்தினார். 144 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 15.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்களை அபார வெற்றி பெற்றது. மும்பை அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 70 ரன்கள் விளாசினார். மும்பை அணிக்காக அதிக சிக்ஸர் அடித்த வீரர் என்ற புதிய சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார். ஹைதராபாத் நடைபெற்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 8 பவுண்டரி 3 சிக்ஸர் விளாசி 70 ரன்கள் எடுத்தார். இந்த நிலையில் இந்த போட்டியில் 3 சிக்ஸர்கள் அடித்த ரோஹித் சர்மா புதிய சாதனை படைத்துள்ளார். அதன்படி மும்பை அணிக்காக அதிக சிக்ஸர்கள் அதாவது 259 அடித்த வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார். பொலார்ட் 258 சிக்ஸர்கள் அடித்து 2வது இடத்தில் உள்ளார்.